இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் இவனோ, அவன் விக்கினம் இன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான் அப்படின்னு வசனம் கொடுக்குது. ஆண்டவருக்கு செவி கொடுக்கணுமா, கொடுக்குற எவனோ அவன் விக்கினம் எந்த ஒரு பயம் இல்லாதபடி நினைச்சுவானா, பயப்படாம அமைதியா இருப்பானா. அவங்க ஆண்டவருக்கு செவி கொடுக்கறதுனால, ஆண்டு சத்தத்துக்கு செவி கொடுக்கறதுனால. நீங்க லூக்காவில் நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 6ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, என்னிட்டு வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு நான் காண்பிப்பேன். ஐயா, அவருக்கு வந்து கேட்கிறவங்கிட்ட ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருமெல்லம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் வந்து 49 நம்ம பார்த்தோம்னா வசனத்துல, என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அவன் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதினோட அது விழுந்தது, விழுந்து முழுவதும் என்ன செஞ்சு அழிஞ்சு போச்சான். அவங்க வந்து ஏசப்பா சத்தத்துக்கு செவி கொடுக்காதவங்க வீடு வந்து மண்ணு மேல கட்டப்பட்டாதான் அந்த வீடு அழிஞ்சுட்டான். ஆனா ஏசப்பா சத்தத்துக்கு உண்மையா செவி கொடுக்குறவங்க வீடு வந்து அவங்க கற்பனையில வீடு கட்டினாங்க. அது வந்து என்ன செஞ்சிருக்கிறான், பெருமள நீரோட்டம் வந்துச்சா, நீரோட்டம் வந்து அது மேல மோதியும் அது என்ன செஞ்சுச்சு, அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வசனம் கொண்டிருக்கு. அதாவது கத்துடி பிள்ளைகளாக நீங்க வந்து நினைச்சீங்கன்னா, கத்துடி பிள்ளைகளா இருந்தீங்கன்னா வேதத்தை நீங்க நினைச்சுன்னு வாங்க. அவங்க என்ன சொல்றாரு கேட்டு அதன்படி நீங்க அறிந்தீங்கன்னா, எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் மோதினாலும் அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் மேல நம்ம அதை கட்டப்பட்டிருக்கோம், ஆண்டவருடைய விசுவாசத்துல இருக்கிறோம், கற்பறையில கட்டப்பட்டிருக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவங்க வந்து மண்மேல வீடு கட்டது. அது வந்து வந்துச்சு, நீரோட்டம் வந்துச்சு, காற்று எல்லாம் வந்தது, ஆனா அந்த வீடு அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டு சத்தத்தை கேட்டு அதன்படி நடங்க, ஆண்டு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. உங்களை கர்த்தர் நினைச்சுவாரு. கற்பனையின் மேல் கட்டப்பட்ட வீடா நீங்க இருப்பீங்க. என்ன பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் ஏன்னு கேட்டு அது கர்த்தர் நமக்கு முன்னால இருக்கிறான்னு அப்படின்னால் இந்த மாதிரி அசைக்க முடியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்க ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.